வணக்கம். இவனும் பாசக்காரன் படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம் பேரர் சார் எழுதியிருக்காரு. இசை ஸ்ரீகாந்த் தேவா. இந்த படத்தை வந்து கமர்ஷியலாக இது பண்ணியிருக்கிறோம், நல்லபடியாக பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை வந்து வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நல்ல முடிவு சொல்லுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அதுக்கான ஒரு ப்ளஸ் மேட்டு ஃபைனல். செப்டம்பர் மாதம் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. தேங்க்ஸ். மலைமலை.comக்கு வணக்கம். என் பேர் சிதேஷ். இப்போ இவனும் பாசக்காரன்ற படத்தோட ப்ரெஸ் மீட்ல இருந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது என்னோட செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி வந்து அப்பாவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கும். ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பேஸ்டாக இல்லாமல் நிறையா காமெடிஸ் கலந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் கலந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி டேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஜெகன் அவர். ஸோ ஜெகன் சார் வந்து பேரர் சார்கிட்ட அசோசியேட்டாக இருந்தவர். ஸோ அது இல்லாமல் பேரர் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து டயலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, ப்ளஸ் 3 சாங் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சார் தான் சாங்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை விட இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ப்ளஸ் இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்டுங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிற எனக்கு செகண்ட் மூவில நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியமா அமைஞ்சிச்சு. பாக்யராஜ் சார் இருக்காரு, ஒரு பெரிய லெஜண்ட் அவரு. ஸோ அது இல்லாம நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லலாம். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளவு பேர் கூட நடிச்சு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா எங்க டீம் சார்பா உங்ககிட்ட கண்டிப்பா சப்போர்ட் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா கொடுப்போம் நம்புறேன். தேங்க்யூ. நான் கன்யா பேசுறேன். இவனும் பாசக்காரன் படத்துல நான் ஹீரோயினா பண்றேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். என்னோட ரோல் வந்து இதில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த என்னோட ரோல் நேம் வந்து நந்தினி. இதில் வந்து 6 சாங்ஸ் இருக்குது. 6 சாங்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டைரக்டர் சார் ஜெகநாதன் சார் பற்றி சொல்லணுன்னா நிறையவே சொல்லலாம். எனக்கு நிறைய விஷயம் தெரியல அப்படின்ற போது உன்னால் முடியும், யூ கேன் டூ இட், நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் கூட நல்ல எக்ஸ்பிரஷன் நிறைய அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய விஷயம் நான் இதில் கற்றுக்கிட்டேன். எனக்கு அம்மாவா ரஞ்சினி மேம் இருக்காங்க. அப்பாவா ராஜா சார், பாக்யராஜ் சார், ரேகா மேம் எல்லாரோடையும் ஆக்ட் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே இந்த மாதிரி ஒரு பெரிய டீமோட ஒர்க் பண்ணதே எனக்கு ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் கிளாட். தேங்க்யூ. பணக்காரன்ற டைட்டில் மாறி போச்சு. அது எந்த இடத்துல ப்ரெஷர் வந்து எனக்கு டீட்டெயில் அவ்வளோ தெரியாது. ஆனா பழைய டைட்டில் வைக்கிறது ஒரு புதுமையான விஷயம். இப்போ காலையில் கூட ஒரு பூஜைக்கு போட்டு தில்லு முள்ளுன்னு பழைய படத்தினுடைய ரீமேக் எடுத்து அதே டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க படிக்காதவன் வந்திருக்கு, மாப்பிள்ளை வந்திருக்கு, அதெல்லாம் பழைய டைட்டில் தான் திருப்பி வச்சு எடுத்துருக்காங்க. உத்தம் புத்திரன் பி சின்னப்பா நடிச்சார் ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன். அதே பேர்ல டபுள் ஆக்ஷன் அதே கதையை கிட்டத்தட்ட மாத்தி சிவாஜி சார் ஸ்ரீதர் கதைவசனத்துல பிரகாஷ் ராவ் டைரக்ஷன்ல உத்தம் புத்திரன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உத்தம் புத்திரன் வந்துச்சு, தனுஷ் நடிச்சிருக்காரு அந்த படத்தில். டபுள் ஆக்ஷன் கிடையாது. அதனால டைட்டில் வைக்கிறதுனால அவங்க பழைய படம் ஒன்றும் பாதிக்க போறதில்லை. இப்போ ரெண்டாவது அந்த படம் பணக்கார ரிலீஸ் ஆகி ஏதோ பெருசாக ஓட போகுது, அதனால இந்த படம் வந்து போட்டிங் கிடையாது. ஏன்னா அது மலை, இது மடு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை ஒரு டைரக்டர் அனுபவிப்பாரு எனக்கு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ரொம்ப அதாவது சின்ன படங்களை பத்தி எனக்கு தெரியும். சின்ன படங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது முடிக்கிறது அதை விட கஷ்டம், ரிலீஸ் பண்றது அதை விட கஷ்டம். ரிலீஸ் பண்றது கூட ரொம்ப ஈஸியா இருக்கு, அதுக்கான விளம்பரம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சொந்தமா தொலைக்காட்சி வச்சு தனியா அவங்க வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடிக்கு வருத்துள்ள விளம்பரத்தை ஃப்ரீயா பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க சேனல் ஆயிடுது. அதே நாம சேனலை கொடுத்து ஆடு கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி 3.25 கோடி செய்ய வேண்டியா இருக்கு. ஒரு காலத்துல வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து தினத்தந்திர 4 இதழில் வந்து 2 பக்கம் வரும் விளம்பரம்லாம், பெரிய படங்கள். அப்புறம் ஒரு பக்கம் வந்துச்சு, அப்புறமா அரை பக்கம் வரும். அப்படிலாம் வித்தியாசமான படங்கள் வந்து அப்ப எல்லாம் தயாரிப்பாளர் கவுன்சில் அப்ப இருந்தவங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர்கள், பொருளாளர்கள், அந்த கமிட்டி உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணி 4 பேஜ் தான் கொடுக்கணும். அது எந்த படமா இருந்தாலும் சரி, ரிலீஸ் மட்டும் 1/2 பேஜ் கொடுக்கலாம்னு சிஸ்டம் கொண்டாங்க. ஆடியோ ரிலீஸ்க்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டதுனா அதனால என்னாச்சு, எங்களுக்கு விளம்பர செலவு எங்களுக்கு அநியாயமா பாதிக்கப்படல சின்ன படங்களுக்கு. ஆனா இப்போ வந்து சின்ன படங்கள் விளம்பரம் பண்ண முடியல, வந்தாலும் அது ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு ரீச் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் இப்ப இருக்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கவங்களும் சரி, இயக்குனரும் சரி, நடிகர் சங்கம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போராடி இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டாதான் இப்ப கோமார நிலையில் இருக்கிற இந்த சின்ன படங்கள் நம்ம தட்டி எழுப்ப முடியும். இதுதான் உண்மையான காரணம் இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா தெலுங்கு படங்கள்ல பாத்தீங்கன்னா 1 hour தான் ஸ்லாட். அது ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஸ்லாட். அதுலதான் விளம்பரம், சினிமா விளம்பரம் பார்க்க முடியும். மற்றபடி சீரியல்லையோ நியூஸ்லயோ எந்த இடத்துல அந்த சினிமா விளம்பரம் பார்க்க முடியாது. அதே மாதிரி கேரளாலே அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் என்ன
மனுஷன் தெரியல, நாங்க மட்டும் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். இப்போ இந்த படம் எடுத்துட்டாரு, பிரஸ் மீட்டுக்கு அவர் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு தெரியும். அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணி எப்படி ரிலீஸ் பண்ண நல்ல அருமையான படம். பாக்கியராஜ் சார் கதையை கேட்டு ஒத்துக்கிட்டாருன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. பேரரசு சார் வந்து டயலாக் எழுதிருக்கிறாரு, வந்து கரெக்டா வாங்க 100 வயசு இருக்கு. பேரரசு சார் வந்து டயலாக் எழுதிருக்கிறாருன்னா அப்ப அந்த கதையின் மேலும் தன்னுடைய உதவி இயக்குனர் மேல அவருக்கு வச்சு நம்பிக்கை தான். அப்பதான் சரி இந்த படம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா. அப்புறம் பார்த்தா படம் வந்து ரொம்ப காமெடி எக்ஸ்டெண்டே பண்ணிருக்காரு அவரு. அத கதையோட வர்ற காமெடி. தனியா ஒரு 2 சீன் வந்துட்டு கதைக்கு சம்பந்தம் எல்லாம் வேணாம்னா வெட்டிடலாம் வச்சுக்கலாம், அப்படிலாம் கிடையாது. இது கதையில வெட்டிட்டீங்கன்னா கதையை கொஞ்சம் தடுமாற அளவுக்கு காமெடியோட இருக்குது. அந்த அருமையான படம். இந்த படத்தோட டைட்டில் இப்போ வந்து பாசக்காரன் மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பணக்காரனோட பாசக்காரன் தான் இருக்கு. ஏன்னா பணம் இருக்க இடத்துல பாசம் இருக்காதுங்க இல்லையா? அதனால பாசம் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்கும். பணம் இருக்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் நிம்மதி இருக்காது, அன்பு இருக்காது, தொந்தரவு இருக்கும் இல்லையா? அதனால வந்து பாசம் இருக்கிறது நல்லதா இருந்துச்சு. அதனால உங்க மாதிரி பத்திரிகையாளர்கள், மீடியா, தொலைக்காட்சி நேயர்களும் எல்லாருமே சொல்றேன், தயவுசெய்து இந்த படத்துக்கு, இந்த பாசக்காரன்ற படத்தை உங்களால் முடிந்த வரைக்கும் கொண்டு ரீச் பண்ணீங்கன்னா அது ஒரு புது டைரக்டருக்கு ஒரு புது ஓப்பனிங்கா இருக்கும். அது என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள். நன்றி. ஃபர்ஸ்ட் பணக்காரன் அப்படின்னு டைட்டில் சொல்லும்போதே நான் கேட்டேன், அவங்க பிடிச்சிட்ட பெருமிஷம் வாங்கியாச்சான்ட்டு சொல்லியாச்சு சார், பிரச்சனை இல்லை இருந்தோம்ல. அப்புறம் இவனும் பணக்காரன் அப்படின்னா மாற்றி ஆடியோட இவனும் பணக்காரன் தான் வந்தது. அதுக்கப்புறம் பிடிச்ச பழைய பணக்காரன் ரஜினி பழைய பணக்காரன் படத்தோட பிடிச்சிட்டு ஒத்துக்கல அப்படின்னாப்புல. அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை. எனக்கு அப்செட் ஆகிப்போச்சு. ஒரு படத்தை கஷ்டப்பட்டு முடிச்சு ஆடியோ ரிலீஸ், ஒரு டைட்டில் ஆடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைட்டிலுக்குள்ள பிரச்சனைங்கும் போது எனக்கு மனசு போச்சு. என்ன பண்ணலாங்கும் போது அப்போ நான் ஒரு டைட்டில் சொன்னேன், ஓகே புது பணக்காரன் அப்படின்னு. ஏன்னா பணக்காரனுக்கும் புது பணக்காரனுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஊர்ல வந்து அவங்க புது பணக்காரன்ப்பா அப்படிங்க, அப்படின்னா அது மீனிங்கே வேற. ஏன்னா அவங்க ஆக்டிவிட்டி எல்லாமே வேற மாதிரி இருக்கும். புது பணக்காரனோட ஆக்டிவிட்டி எல்லாமே, பரம்பரை பணக்காரன் வேற, புது பணக்காரன் வேற, ரெண்டுக்கும் மீனிங்கே ரொம்ப வித்தியாசம். அதுவும் வைக்க கூடாது அப்படின்ட்டு திருப்பி அதை போய் யூஸ் பண்ண போனாரு. பிடிச்சி அதையும் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு, பணக்காரன் கூடாது, புது பணக்காரன் கூடாது, இவனும் பணக்காரன் கூடாது, பணக்கூட எந்த வார்த்தை சேர்த்து வரக்கூடாது அப்படின்ட்டு, பணமே வரக்கூடாது, பணமே வரக்கூடாது, பணமே இல்லையே நம்ம கிட்ட தான். இப்படி ரொம்ப மனசு கஷ்டமான விஷயமா இருக்குது புடிச்சு கவுன்சில்ல. இப்பதான் நிறைய படங்கள்லாம் இப்ப டைட்டில் பிரச்சனை பூரா இப்ப புடிச்சு கவுன்சில் போறது நேரம் கோர்ட்டுக்கு போகுது இப்போ. ஆமா, அது ரொம்ப இப்ப சினிமால அது ஒரு புற்றுநோய் மாதிரி நான் நினைக்கிறேன். புடிச்சு கவுன்சில மீறி ஒரு புடிசர் அவர் கோர்ட்டுக்கு போனால அது புடிச்சு கவுன்சில் கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி ஒரு பெரிய ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு படத்தை டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி பண்ணும்போது கடைசி நேரத்தில் போய் கோர்ட்டுக்கு போறது, அப்புறம் அதுக்கு இடைக்கால தடை வாங்குறது, புடிச்சு கவுன்சில் வந்து கண்ட்ரோல் முடியும் மீறி எப்படி போறாங்க அவங்க, இது எனக்கு கேள்விக்குறியாவே இருக்கு. எனக்கு பணக்காரன் மட்டும் இல்ல, இப்ப நிறைய டைட்டில் ஒரு வார்த்தைங்க பணக்காரன் புது பணக்காரனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப இதுக்கே வைக்கக்கூடாதுன்னா எனக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா தெரியல எனக்கு. அப்ப டைட்டில் யாரும் யோசிக்க முடியாது. அது பார்த்தா நிறைய படம் லிஸ்ட் போட முடியும், டைட்டில் வைக்க முடியாது. இப்போ ஒரு குருன்னு படம் இருந்துச்சு, இப்போ பரமகுரு வைக்க கூடாதா, சங்கர் குரு வந்து சங்கர் வைக்க கூடாதா, குருதட்சணை வந்தது, குருதட்சணை வைக்க கூடாதா, குருதட்சணை வைக்க கூடாதா, குருன்னா குரு வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன் பரமகுரு வைக்க கூடாது, சங்கர் குரு வைக்க கூடாது, குருசிஷன் வைக்க கூடாது, குருங்கிற வார்த்தையை சேர்த்து வரக்கூடாதுன்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் டைட்டில் பணக்காரங்க போது பணக்காரன் ஆயிருங்க சார், சீக்கிரம் பணக்காரன் ஆயிருங்க டைட்டில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பணக்காரன் சொல்லிட்டு இருந்தாங்கன்ட்டு டைட்டில் நாங்கள் சரி எல்லாமே இப்போ கில்டில் வந்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம், டைட்டில் பணக்காரன் டைட்டில் வச்சிருந்தோம். டைட்டில் அவங்க எல்லாமே ஓகே சொல்லி இதுதான் பணக்காரன் டைட்டில்னு வச்சிருந்தோம். புடிச்சர் கவுன்சில் நாங்கள் மெம்பர்ஷிப் ஆகலை. நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் புடிச்சர் கவுன்சிலில் போய் மெம்பர்ஸ் ஆகும். நாங்கள் இங்கே பண்ணதுனால டைட்டில் பண்ணதுனால அங்கே போய் டைட்டில் கொடுக்கும்போது நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இது டைட்டில் கொடுக்க முடியாது, அங்கே சத்யாமியூசியில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. சரி சத்யாமியூசியில் போய் நீங்கள் NOC வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். அங்கே போய் வீரப்பன் சார் வீரப்பனை பார்த்தோம். அவரை பார்த்தோன்னே இந்த டைட்டில் கொடுக்க முடியாது. அவர் கேட்டதுக்கு நாங்கள் போய் போனவங்கள மதிச்சால் பேசணும்.
போன உடனே இது மாதிரி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் ராமநாராயண் சார் ரெக்கமெண்ட் போகணும்ல, நிறைய பேர் ரெக்கமெண்ட் சொல்லி போய் பாருங்க சார், அவங்க பையன் பாவம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறான், கொடுங்க டைட்டில் கொடுங்க அப்படின்ட்டு போய் நின்னோம். வந்தவர் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நீங்கள் இவனு மட்டும் சின்னதாக போட்டிருக்கீங்க, அது தெரியல எங்களுக்கு அப்படின்னாங்க. சரி நான் போல்டாக போட்டுதான் சொல்லி டிசைன் ரெடி பண்ணி இவனும் போல்டாக பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம் நாங்கள். அப்போ அதை பார்த்துட்டு இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க நான் தர்றேன்னாங்க. இப்படி ஒவ்வொரு தரம் வாரம் மாசமா போய் நின்று இருந்தோம். நீங்க போய் அவர் மச்சான போய் பாருங்க டிஜி தியாகராஜன் ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ அட்டாக் கம்பெனி ராவுத்தர் இருந்தாரு. அவர் இந்த மாதிரி நீங்க வாங்க தம்பி நான் தியாகராஜனை வர சொல்றேன் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. தியாகராஜன் போய் எல்லாம் வந்தேன். அவர் போன் பண்ண உடனே தியாகராஜன் வந்துட்டாரு. சார் இவர் தான் சார் பிடிக்குது டேரக்டர், இந்த டைட்டில் இது பண்ணிட்டு இருக்காங்க பாவம் சார், அவங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி ராவுத்தர் சொல்றாரு. அப்படியே சார் சார் நான் அவன் மாமாட்ட பேசிட்டேன் சார், கொடுக்க முடியாது சார். மாமாட்ட நான் பேசிட்டேன் சார், அதெல்லாம் இது பண்ண முடியாது சார், நீங்க வேற ஏதாவது மாத்திக்கோங்க சார் அப்படின்னு. சரி சார் என்ன சார் நம்ம அது நான் வேற சப்டைட்டில் வேணா வேற மாத்திக்கிறேன், புது பணக்காரன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் நிறைய இது எழுதிட்டு போனேன். பணக்காரன் தம்பி, பணக்காரன் மகன், பணக்காரனோட சொல்லிட்டு ஒரு 10 டைட்டில் எழுதிட்டு போனேன். பணக்காரனே வரக்கூடாதுன்னா என்ன பண்றது? பணக்காரனே டைட்டில் அங்க இருக்க சொல்றாங்க. ஊர்காவலன்னு அவர் காவல்காரன் வச்சாங்க, காவலன் மாத்திட்டாங்க, ஊர்காவலன், ஊரை தூக்கிட்டு காவலன் வச்சாங்க. அது காவலன் அந்த டைட்டில நாங்க விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது கொடுக்க வேண்டியதுதானே. இவனும் பணக்காரன், கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கடைசியில எல்லாம் போராடி நான் சார்ட்ட கேட்டேன்ட்டு ராமநாதன் சார் நிறைய பேர்த்த போய் இந்த மாதிரி டைட்டில் சார் கொஞ்சம் சொல்லுங்க சார்ன்ட்டு. என்னப்பா பண்றது, என்ன பண்ண மாட்டேங்கிறாங்களா, பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு ரொம்ப இது பண்ணாங்கன்ட்டு. தேனப்பன் சார் சுத்தமா இந்த டைட்டில் நீ வேற ஏதாவது டைட்டில் மாத்தி கொடு நான் தரேன், அந்த பணக்காரன் மட்டும் வரக்கூடாது, நான் ஓகே பண்ணி தரேன் அப்படின்னா. பணக்காரன் டைட்டில் வச்சாச்சு, ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு, சிடி எல்லாத்துக்குமே போயிடுச்சு, தமிழ்நாடு பூரா சிடி போயாச்சு, எல்லாத்துக்குமே தெரியுது. நான் பணக்காரனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி என்ன சொல்லி டைட்டில் மாத்தி இது பாசக்காரன் சொல்லி விட்டேன். பாசக்காரன் ஓகே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. பாசக்காரன் ஓகே அப்படின்னு பாஸ். ஓகே உங்க பணக்காரன் வரல, ஓகே நான் வரல, சாதா வந்திருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசக்காரனை கொடுத்தாங்க. சரி எங்களுக்கு இந்த டைட்டில் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் சென்சார் முடிச்சோம். இப்போ டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்கிறோம், எல்லாமே கிடைச்சிருக்கு. பாசக்காரன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்போ ரிலீஸ்க்கு நாங்கள் செப்டம்பர் வெளியே வர போறோம், கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போறோம்ட்டு இந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். எனக்கான பத்திரிக்கா நண்பர்கள் நீங்க தான் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு எங்க படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது பண்ணணும். நன்றி.